பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரேங்கிங் டாஸ்க் ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு லெவலில் ஒரு மாமாவில் பார்த்துட்டாங்க விஜய் டிவி. வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வேறு லெவல் பண்ணிட்டாங்க ரேங்கிங் டாஸ்க்குங்க. இதில் மாமா டிவி என்ன வேலை பார்த்துருக்குன்னா, இந்த ரேங்கிங் பண்ணுறது யார் தெரியுமா? இவங்களே அடிச்சுக்கிட்டு பண்ணிப்பாங்களே முன்னாடி. இந்த வாட்டி புதுசாக என்ன பண்ணுறாங்கன்னா, கனி பெரிய அவங்க ஒரு பிடுங்கி, அமித் அவங்க கூட பரவாயில்ல இருந்தால், விக்ரம் அது ஒரு ஜால்ரா, இவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 3 பேருக்கும் எல்லாமே தெரியுமா அந்த வீட்டில் எல்லாரையும் பற்றியும். இந்த மாதிரி மாமா டிவி இந்த மாதிரி வேலை பார்க்குறது தான் நமக்கு கடுப்பு வரும். கனிக்கு என்ன தெரியும்? விக்ரமுக்கெல்லாம் தெரியுமா? அமித்துக்கெல்லாம் தெரியுமா? இவங்க 3 பேருக்கும் தெரியுமா? மற்றவங்கெல்லாம் ஒன்றும் தெரியாதான். இவங்க தான் ரேங்க் பண்ணணுமா. நல்லா கொளுத்தி போட்டார் பிக் பாஸ் டீமு. நல்லா கொளுத்தி போட்டாங்க, சோழியை முடிச்சு விட்டாங்க. அதுவும் ரேங்கிங் எப்படின்னா, மெச்சூர்டாக இருக்கவங்களாம் ஃபஸ்ட் ரேங்கா, ஃபஸ்ட்லேருந்து வருமா அசெண்டிங் ஆர்டரில். மெச்சூர்டு இல்லாமல் சிறுபுள்ளத்தனமாக பண்ணுறவங்களாம் கீழே 14லேருந்து போகுமா. ஸோ இந்த மாதிரி இவங்க 3 பேரும் ரேங்கிங் பண்ணுமா. இது எப்படிங்க முடியும்? இதெல்லாம் மாமா பாய்ஸ் வேலை பார்க்குற வேலைங்க இது. ஃபஸ்ட்டை பார்த்தீங்கன்னா சபரியை பண்ணி வச்சுருக்காங்க, செகண்டு சுபிக்ஷா, 3வது கெமி, 4வது சாண்ட்ரா, 5வது பிரஜைன். இவங்கெல்லாம் மெச்சூரிட்டியாக உள்ளவங்களாம் டாப் 5. அடுத்து 6th வியானா, 7th அரோரா, எப்படி 8th ரம்யா, 9th திவ்யாவா, 10th கமருதீனா, 11th வினோத்தான், கானா வினோத்தான், 12th எப்ஜேவா, 13th பாரோ, 14th யார்? வாட்டர்மெலன் ஸ்டார். அப்படி எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? எப்படி இவங்க 3 பேரும் சொல்கிறாங்களாம் வன்மம் பிடிச்சவங்க. இவங்க 3 பேருக்கு முதல்ல தகுதி இருக்கா இதெல்லாம் பேசுகிறதுக்கு? அதான் பாரு சொல்லுது, இந்த 13th பொசிஷன்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுரா, நீலாம் ஒரு ஆள் மாதிரியே கிடையாதுரா, போடா மயிறு அப்படின்ட்டுச்சு. அடுத்து ரம்யா, நீங்கள் 3 பேரும் யார் என்ன டிசைட் பண்ணுறதுக்கு? முதல்ல உனக்கு தகுதி இருக்கா? திவாகர் கேட்குறாரு. இவங்களுக்கு வேண்டிய ஆட்கள் எல்லாம் 5 இடமா. டேய் நாங்களாம் என்னடா கேனைங்களாடா? விக்ரம் பரதேசி, நாங்களாம் என்ன கேனைங்களா? அமித்து பரிதாபம், அமித்தை கொண்டு போய் மாற்றி விட்டாங்க. கனி ஃப்ராடு கனி கரெக்டாக பிளான் பண்ணி கொண்டு போய் போட்டாங்க பாருங்க 14வது இடத்துல. அதான் அவங்களோட வன்மம். பாரு, கமருதீன், கானா வினோத், எப்ஜே, திவ்யா எல்லாரையும் கொண்டு போய் கடைசியில் சொல்லிவிட்டாங்க. யாரெல்லாம் சொல்லுவாங்களோ அதில் எப்ஜியை தவிர மற்ற எல்லாருக்கும் மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்குது. யாரெல்லாம் நீ டாப் 5 வச்சுருக்கியோ அதில் சாண்ட்ரா பிரச்சனை தவிர மற்ற எவனுக்கும் அந்த செல்வாக்கும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. எல்லாம் டம்மி பீஸுங்க. சபரிலாம் ஒரு டம்மி பாவா. சுபிக்ஷாவுக்கு ஓட்டு இல்லை, ஒன்றும் கிடையாது. கெமிலாம் லிஸ்ட்லேயே கிடையாது. கொண்டு போய் டாப் 3 வச்சுருக்காங்க. மெச்சூரிட்டி அவங்களுக்கு. இவங்களே பேசிக்கிறாங்க. அப்புறமா வியானா கேட்குது, ஐ ஆம் நாட் ஓகே வித் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. 3மே ஃப்ராடுங்க. 3ங்களுக்கும் கேமே விளையாட தெரியாது. சும்மா வந்திருக்காங்க. அவங்க மெச்சூரிட்டின்னு வேறு சொல்லணுமா? சண்டை போடலன்னா மெச்சூரிட்டியா? புரியல எனக்கு. உனக்கு தேவையான ஆட்களெல்லாம் கொண்டு போய் உள்ளே வச்சுருக்கேன். இதே தாங்க பண்ணுறாங்க. இந்த அன்புக்கு அங்கே இருக்காங்களே உருப்படவே மாட்டாங்க. இந்த வாரம் செத்தாங்க. திவாகர்லேருந்து வினோத்லேருந்து எல்லோரும் அடி வாங்க போகிறாங்க இந்த வாரம். இந்த ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் மட்டும்தான் அடி வாங்க மாட்டாங்க, மற்ற எல்லாம் அடி இந்த வாரம் இருக்குது. மாற்றி வாங்க போகிறாங்க, அது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சுங்க. அப்புறம் கடைசியாக திவ்யா கேட்குது, அவங்க 3 பேருமே நடுவராக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி அடித்து முடிச்சு விட்டுருச்சுங்க. திவ்யா தாங்க வேறு லெவலு. பேசாமல் டைட்டிலில் தூக்கி திவ்யாட்ட கொடுத்துருக்கடா. அழகாக இருக்கா, அறிவாக இருக்கா. ஃபஸ்ட்டு வாரம் கொஞ்சம் ஓவராக பண்ணா, அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல, கரெக்டாக போய்ட்டுருக்கு. எந்த இடத்துல பேசணுமோ பேசிக்கிட்டு, எந்த இடத்துல பேசக்கூடாது பேசிக்கிட்டு, எந்த இடத்துல பின்னாடி பேசணுமோ அதெல்லாம் பேசிக்கிட்டு கரெக்டாக போய்ட்டுருக்கு. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி போயிட்டு வார்த்தைகளை கரெக்டாக பயன்படுத்திட்டு அழகாக சண்டை போடாமல் போணுச்சுன்னா ஃபைனலிஸ்ட்டு கண்டிப்பாக திவ்யா. ஸோ பாரு விடாது. பாருவெல்லாம் வச்சு செய்ய போகுது. திவாகர் மைண்ட் கேமில் இறங்கிட்டாங்க. இருந்தாலும் திவாகர் பார்வையே அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒன்றும் பண்ண முடியாது. விக்ரம்லாம் டம்மி போவாங்க, எல்லாம் அடித்து தோற்றிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் எக்ஸ்போஸ் ஆகிடுவான். எனக்கு கவலைப்படாதீங்க. அமித் பரிதாபம். அமித் ஃபைனலாக வந்தால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம்தான். ஆனால் கனி இந்த வாரமே தூக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் ஏதோ ட்விஸ்ட் இருக்குங்க. யாரை தூக்க போகிறாங்கன்னு தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம்.
ஆனால் பிக் பாஸ் இவங்களுக்கு ராஜாராணி டாஸ்க் கொடுத்தா தான் விளையாட மாட்றாங்க. இதை கொடுத்தோம்னா நல்லா அடிச்சுக்கிட்டு சாவாயின்ட்டு நல்லா கொடுத்துட்டாரு, நல்லா கொளுத்தி போட்டார். இதில் மாட்டி விட்டது யாருன்னா விக்ரம், அமித், அந்த பக்கம் கனியை மாட்டி விட்டார், கொளுத்தி போட்டார். அவங்க அழகாக யாரை டச் பண்ணுவாங்க எப்போதும் போலங்க. இவங்களுக்கு 2 பேர் தாங்க, ஒன்று திவாரு, பாரு. இதை தவிர வேறு ஆளே கிடையாது. அதுவும் இந்த மாதிரி டாஸ்க் வச்சா நல்லா தெரிஞ்சிருமாருங்க. திவ்யாவை டார்கெட் பண்ணுறாங்க, இந்த பக்கம் வந்து கமருதீன் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. எப்ஜே இந்த வாட்டி கொஞ்சம் ட்ரிகர் ஆகிருப்பான் கண்டிப்பாக. வினோத்தும் ட்ரிகர் ஆகிருப்பாப்புல. பாரு எப்போதும் போல் நீங்கள் எங்களை தாண்டா அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியுண்டான்னு பாருவும் திவாரும் ஆல்ரெடி கெஸ் பண்ணிட்டாங்க. இப்போ திவார் ஒரு அடி அடிச்சிட்டாரு. வேண்டியவங்கெல்லாம் 5 இடத்துலையா வச்சு குத்துறண்டா அவங்கள அப்படிங்கிற மாதிரி அவர் வெறியாயிட்டார். வேறு லெவலில் இருக்க போதுங்க. கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள், ரேங்கிங் பற்றி.